இயேசுவிற்காக எழும்பீடு ஊழியங்கள் நடத்தும். இக்கரையிலிருந்து அக்கறையில் போகிற வழியில் என்ன நடக்கும் பாருங்கள், பார்ப்போம். தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி. நிஷாந்த். பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை. இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, VOC நகர், பம்மல், சென்னை 75 PP, மருத்துவமனை அருகில். தொடர்புக்கு 97-910-288-55 மற்றும் 74487-5484. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? சதியில விழாதே என்று நான் பேச விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சிநேகிதன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உண்மையானவைகளாம். ஆனால் சத்துரு தருகிற ஒவ்வொரு முத்தமும் வஞ்சனை உள்ளது என்று எழுதி இருக்கிறது. அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், சதியில எல்லாம் விழுந்துடாதீங்க. சதியில போய் விழுந்துட்டீங்கன்னா அதுல இருந்து எழும்புகிறது கஷ்டம். இன்னைக்கு யோசேப்ப அவன் நல்ல எண்ணத்துல தன் சகோதரர்களை போய் விசாரிக்க போனான். சரி, அண்ணங்க தானே, அவனும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட போனவனை கொண்டு போய் நைஸா குடியில தள்ளிட்டு வந்துட்டாங்க. யோசேப்புக்கு தெரியாது அந்த சதியில அவன் விழ போறான்னு. ஆனா அந்த சதியில விழுந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால அந்த சதியில இருந்து அவர் தப்பிச்சிட்டார். சத்துரு எப்பவும் என்ன பண்ணுவான் தெரியுமா? உன்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே, உன்னை நோகாம நீ இதை பண்ணு, நீ இதை செய், இது நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டே முத்தம் இடுவானா. இயேசு கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. யார் கூட இருந்தாங்க? இயேசு கூட தான் இருந்தாங்க. 12 பேர் இயேசுவை மாதிரியாங்க இருந்தாங்க? இல்லைங்க. யூதாசு ஆண்டவரை முத்தம் செஞ்சு காட்டி கொடுத்துட்டான். பாத்தீங்களா? சத்துரு இடுகிற முத்தம் வஞ்சனை உள்ளது. கூட இருந்துட்டே ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். பேதுருவை பாருங்க, ஆண்டவரே, யாரு தப்பா போனாலும், யாரு உங்களை மறுதளிச்சாலும் உங்களை நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னவன் மறுதளிச்சிட்டான். தோமாவை பாருங்க, சந்தேகப்பட்டே ஒரு மாதிரி ஆயிருச்சு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வர்றது ஒரே ஒரு காரியம்தான். எந்த சதியிலையும் விழுந்துடாதீங்க. அவங்க கூட உன்னை சேர்த்து விடுறேன், இவங்க கூட உன்னை சேர்த்து விடுறேன், உனக்கு என் கூடயே இரு, நான் நல்ல லைஃப்பை வாங்கி தரேன் அப்படி நல்லா சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், யாரோடைய சதியிலையும் விழுந்துடாதீங்க. இந்த எலியை பிடிக்கிறதுக்கு என்ன வைப்பாங்க தெரியுமா? பொரிய வைப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு மாட்டிக்கும். இன்னைக்கு யார் வச்ச பொரியிலையும் நீ போய் மாட்டிக்காத, யார் வச்ச வலையிலேயே நீ போய் சிக்கிக்காத. கர்த்தர் உனக்கு புது வழிகளை திறந்து தருவாராக. நான் இந்த சதியில மாட்டிட்டேன் பிரதர், இந்த லோனில் மாட்டிட்டேன் பிரதர், இந்த சீட்டில் மாட்டிக்கிட்டேன் பிரதர், இந்த பொண்ணுகிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், இந்த பையன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த சதியிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவாராக இயேசுவின் நாமத்தினால. சத்துரு இடுகிற, யூதாஸ் இடுகிற ஒவ்வொரு முத்தமும் வஞ்சனை உள்ளது. அது பாசத்தினால வர்றதில்லை,
ஓ, உன் மேல உள்ள நேசத்தினால வருகிறது இல்லை, உன்னை குழியில தள்ளக்கூடிய வலை அது என்பதை மறந்து விடாதே. ஷபரபா லபா. அப்படிப்பட்ட எல்லா வலைகளும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எந்த சதி வலையில சிக்கி கொண்டு ஆண்டவரே ஷபரபா லபா கூட பிறந்த சகோதரிகளை பிரிச்சு விடுகிற வேலை, கூட பிறந்த சகோதரர்களை பிரிச்சு விடுற வேலையை பார்க்கிற எல்லா மனுஷனுடைய தந்திரமும் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடும். நாம் ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். எந்த ஒரு சத்துருவனுடைய வலையிலையும் போய் என் பிள்ளைகள் சிக்காதபடிக்கு கர்த்தரே வேலி அடைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எந்த சதியில விழுந்து கடந்திருந்தாலும் அவர்களை மீட்டு கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.